ஓம் அகத்தீசாய் நம. குருவே சரணம். அன்பே சிவம். அகத்தியமே ஜெயம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேடல், எப்பயுமே ஏதாவது ஒரு தேடல்கள் இருந்துட்டு அந்த தேடல்கள் பல வகையாக இருக்குது. பொன், பொருள், போகம், ஆன்மீகம், எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த தேடல்களை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். தேவைக்கேற்ப தேடல்கள், இன்றைக்கி என்ன தோணுதோ அதை பற்றின ஒரு தேடல்கள், எல்லா விஷயங்களும் தேடல்களாகவே போயிட்டுருக்கு. இந்த தேடல்களில் முக்கியமான தேடல், நம்முடைய தேடல்களில் இந்த பிறப்பினுடைய முக்கியமான தேடல் என்ன தேடலாக இருக்கும் அப்படின்னா, தன்னை உணரக்கூடிய ஒரு அறிவு, தன்னை உணரக்கூடிய ஒரு தேடல், தான் யார் என்று உணரக்கூடிய அறிவு தேடல். அப்படிப்பட்ட ஒரு தேடல் எவன் ஒருவன் தேடுகிறானோ அவனுடைய முழுமையான பயணம் சித்தரை நோக்கியும், சித்தர்களை நோக்கியும், தன் வாழ்வில் ஜீவனை நோக்கியும், ஆத்மாவை நோக்கியும், பரமாத்மாவை நோக்கியும், பரம்பொருளை நோக்கியும் பயணிக்கிறது. இந்த பரம்பொருள், பரமாத்மா எல்லாமே ஒன்று தான். இறைவனை அணுகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்று தான். தன்னை உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்று தான். அந்த ஒன்றுக்குள்ளே தான் எல்லா விஷயமும் ஒடுங்கியிருக்கு. வேறு வேறு விதங்கள், வேறு வேறு விதமாக, வேறு வேறு குருமார்கள், வேறு வேறு சிந்தனையாளர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், வேறுபாடுகள் எல்லாமே வேறு வேறு. அப்படிப்பட்ட இந்த கருத்துக்களையும் விஷயங்களையும் தெளிவாக தெரிந்து கொண்டு, தெளிவாக புரிந்து கொண்டு, தெளிவான பயணத்தில் செயல்படுத்துவதே ஆன்மீகம். ஆன்மா லயக்கும் இடம் ஆன்மீகம். எங்கே தன்னுடைய ஆன்மா ஒடுங்கி லயத்தில் நிற்கின்றதோ, அது ஆலயமாக இருக்கட்டும், ஒரு குருமாராக இருக்கட்டும், ஒரு சொற்பொழிவராக இருக்கட்டும், ஒரு செயலாக இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி, அதில் ஆன்மா ஒன்றி இணைந்து செயல்படுவதே மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த ஆன்மா லயக்கும் இடம்தான் ஆன்மீகம். எது உங்களுக்கு வாழ்க்கையில் பிடிச்சிருக்கோ அதை பிடிச்ச மாதிரி செய்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். ஸோ இந்த ஆன்மீகங்கிறது உடல் வேறு உயிர் வேறு அப்படின்னு இல்லாமல், உடலும் உயிரும் சார்ந்து உணர்வின் அடிப்படையில், உணர்ச்சி கிடையாது, உணர்வின் அடிப்படையில் நாம் யார் என்பதை உணர்ந்து செயல்படுத்துவது ஆன்மீகம், புரிந்து கொள்வது ஆன்மீகம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மை தெளிவாக தெரிந்து கொண்டு, நம்மை உணர்ந்து கொண்டு இதில் பயணப்படுகிறோம், அதற்கு சில விஷயங்களை சித்தர்கள் இங்கே நம்ம ஏற்படுத்தியிருக்காங்க. சித்தர்கள்னால் யார், இந்த 18 சித்தர்கள் சொல்கிறாங்க, அவங்களாம் யார், அவங்களாம் எப்படிப்பட்டவங்க, அவங்க எந்த வம்சத்துலேருந்து, எந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வந்திருக்காங்க, எந்த ஊரில் பிறந்திருக்காங்க, எப்படிலாம் இருந்திருக்காங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு காணொளியாக வெளியிட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மார்கழி மாதத்தில் ஆரம்பிக்கிறேன். எல்லாருடைய ஒரு அன்பும் ஆதரவும் தேவைப்படுது. எல்லாரும் ஒரு அன்பு ஆதரவோட பதிவை பார்க்கணும் வேண்டிக்கிறேன். ஏதாவது நான் குறை வைத்திருந்தாலும், இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தேவைப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல்லையோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக கூட கேளுங்க. எனக்கு உணர்த்தப்பட்ட சித்தர்கள், எனக்காக உணர்த்தப்பட்ட என்னுடைய குருநாதர் அகஸ்திய தேவியம்மா எனக்காக உணர்த்தப்பட்ட சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு மிகமாக ஒரு ஆவலாக இருக்கிறேன். என்னையை பொறுத்த வரைக்கும், அடியனை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு சாதாரண சித்த வழியில் பயணிக்கக்கூடிய அன்பர். என்னுடைய பெயர் நந்தகுமார். ஒரு 10 ஆண்டுகளாக அகத்தியர் பீடம் என்று சொல்லக்கூடிய அந்த அகத்தியர் ஆலயத்தில் பணிபுரிந்து அன்னதானத்தை பிரதானமாக கொண்ட சேவையை செய்து கொண்டு வருகிறோம்.
மற்றபடி அகத்தியருடைய ஜீவனாடியாக இருக்கட்டும், அகத்தியருடைய ஜோதிடமாக இருக்கட்டும், ஆராய்ச்சியாக இருக்கட்டும், ஒரு பிரசன்னம் அடிப்படையில் நிறையா கேரள அமைப்பில் இருக்கக்கூடிய சில பிரசன்னங்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களையும், மாந்திரிகம்லாம் கிடையாது, முழுக்க முழுக்க பிரசன்ன அடிப்படையில் மட்டும் சில விஷயங்களை குருநாதர் உணர்த்தபடி, அகத்தியர் உணர்த்தபடி, சித்தர்கள் உணர்த்தபடி விஷயங்களை அம்மையாரும் அம்மா அகஸ்திய தேவி அவர்கள் வந்தாலும் சரி, என்னானாக இருந்தாலும் சரி, ஏதாவது எங்களுக்கு தெரிந்துங்கிறத விட குருநாதருக்கு தெரிந்த விஷயத்தை நாங்கள் உலகுக்கு சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறோம். எங்களால் முடிந்து வரையிலும் இந்த ஆன்மீக பயணத்தை தெளிவாக பயணப்படணும், தெளிவாக மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், தெளிவாக சித்தர் வழியில் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு நோக்கம். ஒவ்வொருக்குள்ளும் இருக்கக்கூடிய சித்தர் தேடலை உணர வேண்டும். ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், ஏன் வளர்கிறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்கு குடும்பம், எதுக்கு குழந்தைகள், எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டால் மட்டுமே இந்த பிறப்பினுடைய நோக்கத்தை முழுமையாக பயணப்படுவீர்கள். நீங்கள் பிறப்பின் நோக்கத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாத வரை மீண்டும் மீண்டும் பிறந்து 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 இப்பிறப்பினுடைய ஒரு தன்மையை இழந்து மீண்டும் ஓர் உயிர் ஜீவராசியிலிருந்து 6ஆம் உயிர் ஜீவராசியாக வரையிலும் உங்களுடைய பிறப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இறைவன் அப்படி விடமாட்டார். இருந்தாலும் ஏதோ ஒரு தொடர்ச்சி உங்களுக்குள்ள வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கர்ம வினையை நீங்கள் அனுபவித்து கொண்டே இருப்பீர்கள். அப்போ இந்த கர்ம வினைனா என்ன, உண்மையா, இது எப்படி, எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்வதற்காக வேண்டியே இக்காணொலியை அடியேன் சமர்ப்பிக்கிறேன். முதலாவதாக 18 சித்தர்களை பற்றியும் 42 சித்தர்களை பற்றியும் தெரியப்படுத்துகிறேன். 18 சித்தர்கள் சொல்லுவாங்க, உண்மையில் அது 18 சித்தர்கள் கிடையாது, 42 சித்தர்கள் இருக்காங்க. அது 42 சித்தர்கள்லேருந்து 18 சித்தர்கள் முதன்மையான சித்தர்கள். ஒவ்வொருத்தவரையும் ஒவ்வொரு காலகட்டங்களையும் காகபூஜன்டர் சொல்லியிருக்கிறார், அகத்தியர் சொல்லியிருக்கிறார், அதன்படி புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கிறார், கொங்கணவர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரக்கூடிய சித்தமார்கள், அடுத்து கடைசியாக புலிப்பாணி சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரக்கூடிய ஆன்மீக போதகர்கள், ஆன்மீகவாதிகள், அந்த காலகட்டத்தில் தேவையான விஷயங்களை சொல்லக்கூடிய ஆத்மாக்களை சித்தர்களாக சித்தரிக்கப்பட்டு சித்தர்களாக கொண்டு வந்து இந்த 18 சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 18 என்பது இந்த பிரபஞ்ச எண் 819. ஸோ அந்த பிரபஞ்ச எண் 9 கோள்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் இந்த பிரபஞ்ச எண்ணை மையமாக கொண்டு இந்த 18 சித்தர்களை சொல்கிறார்கள். சிவாய நம, குருவே சரணம். அதை பற்றி விரிவாக காண்போம்.